நடந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி இனி ஒரு நிமிடமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக கூட இருக்கக்கூடாது. அவர் ராஜினாமாவை கொடுத்துவிட்டு வெளியேறுவது நல்லது. ஏனென்று கேட்டால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மாவும் இல்லாமல் இந்த இயக்கம் இல்லை. எல்லோரையும் வளர்த்து ஆளாக்கி நாதியிலாரை நாடறிய செய்து அமைச்சர் பதவியையும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் அத்துணை பதவிகளையும் கொடுத்து அழகு பார்த்தவர்கள். ஆகவே அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இந்த திட்டம் கொண்டு வர பல ஆண்டுகளாக ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தி கோரிக்கைகளை முன்வைத்து கிடப்பில் போடப்பட்ட திட்டமாக இருந்த திட்டத்தை இவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்ததால் தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011இல் கொங்கு மண்டல விவசாயிகளுடைய நலன் கருதி 3,72,00,000 ரூபாய் நிதியை ஒதுக்கி இந்த திட்டத்தை கொண்டு வர காரணமாக இருந்தார்கள். வித்திட்டவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆனால் இன்னைக்கு அறுவடை செய்ய வேண்டும் என்கின்ற நிலை வந்தது. நான் தான் அறுவடை செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு மூர்க்கத்தனமான ஒரு முடிவு. அதுவும் இந்த விவசாய சங்கத்தினருக்கும் நன்றி விசுவாசம் இல்லை. ஏனென்று கேட்டால், யார் காரணமோ அவர்கள் படத்தை கூட மேடையிலே வைக்க மாட்டேன் என்று சொல்லி போய் பழனிசாமியிடம் சொல்லியிருக்கிறார்கள். பழனிசாமியிடம் புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர்கள் படத்தை வைக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு ஐயப்பாடு எழுகிறது. இவரே பணத்தை கொடுத்து இந்த விழாவை நடத்த சொல்லி அதில் தன்னை மாத்திரம் அலங்கரித்து கொண்டு ஒரு மலர் மாலைகளை சூட்டி கொண்டு இவர்தான் செய்தார் என்று அம்மாவின் புகழை மறைக்கிறார் என்பது தெல்ல தெளிவாகிறது. இதைதான் மூத்த அரசியல் தலைவரும் எங்களோடு பல ஆண்டு காலம் இங்கே பயணம் செய்தவருமான அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் மிக தெளிவாக கோடிட்டு காட்டிவிட்டார்கள். இதையே என்னிடத்தில் விவசாயிகள் சொன்னார்கள். ஆனால் நான் ஒத்துக்கலை. அம்மாவும் தலைவரும் படம் இல்லைன்னா அங்கே வரமாட்டேன், அம்மா படம் இல்லாமல் வரமாட்டேன். அவர்களால் தான் இந்த திட்டம். இதை ஏற்படுத்திய பொழுது அன்புக்குரிய நண்பர் ராமலிங்கம் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். தனபால் பெயரை சொன்னதாக சொல்லுகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் இழிவுபடுத்தப்பட்ட பொழுது குரல் கொடுக்காத தனபாலா இப்பொழுது குரல் கொடுக்க போகிறார். அதிலே எனக்கு ஐயப்பாடு. ஆக ராமலிங்கம் பெயரை சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த அம்மா உத்தரவில் இது செயல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் இவர் மாத்திரம் போய் அங்கே இவரை மாத்திரம் காட்டிக்கொண்டு ஏதோ இவர் செய்தது போல ஒரு நாடகத்தை செய்கிறார் என்று சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருவரையும், குறிப்பாக இந்த திட்டத்தை கொண்டு வந்த அம்மாவை முற்றிலுமாக புறக்கணித்து புரட்சித் தலைவி அம்மா வேண்டாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து இதை தொடர்ந்து இந்த செயல்பாட்டில் ஈடுபடுகின்ற பழனிசாமி உச்சக்கட்டத்திற்கு போய் இதை நடத்தியிருக்கிறார். ஆகவே இது அவமானப்படுத்தப்பட்ட ஒரு செயல். எதிரிகள் எக்காலம் முடிவதற்கு இது ஒரு காரணமாகிவிடும். தொண்டர்களுக்கு சொல்லவண்ணா குமுறலை ஏற்படுத்தியிருக்கிறது. மரியாதையாக உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா கொடுத்துவிட்டு நடந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பழனிசாமி விலகி வெளியேற வேண்டும் என்பதுதான் எனது திட்டவட்டமான கருத்து.